வணக்கம் வந்தனா நமஸ்கார் and welcome to JFM channel. அனைவருக்கும் வணக்கம். This is RJ Sanjana. I'm RJ Sana. ஸோ இப்போ நாங்கள் எங்கே போயிட்டு வரோம்னு பார்த்தீங்கன்னா மிருகசீரிசத்தை சுட சுட பார்த்துட்டு வரோம். ஸோ இப்போ தான் வந்து ப்ரீமியம் முடிச்சுட்டு நாங்கள் வரோம். ஸோ படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். சார் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ என்ன கதைனா, நாங்கள் படம் முடித்த கையோட வாயடிச்சு போயிட்டோன்னே சொல்லலாம். பிகாஸ் எங்களுக்கு ட்ரெய்லரில் காமிச்சது, டீசரில் காமிச்சதை விட அங்கே இன்னும் நிறைய விருந்து வச்ச மாதிரி இருந்துச்சு. என்னடா நம்ம ப்ரிடிக்ட் பண்ணாததெல்லாம் ஸ்க்ரீனில் வருதே, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் கொடுத்துருந்தாங்க. பட் நாங்கள் என்ன ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டோன்னா எங்களால் நிறைய விஷயங்கள் ரிவீல் பண்ண முடியாமல் இருக்கிறோம். எஸ். ஸோ அதான் நிறையா இப்போ ஏன்னா வந்து நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்ததை விட இன்னும் நிறையா ஹிடன் விஷயம் வந்து அந்த படத்தில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இன்னொரு விஷயம் என்னென்னா, டெக்னிக்கலாக இந்த படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, இது ஒரு மலேசியன் படம் அப்படின்னு சொல்லிட்டு தியேட்டருக்கு வராமல் இருந்துடாதீங்க. நம்ம வந்து காலிவுட்க்கு ஈக்குவலாக கூட இல்லை, ஓரளவுக்கு நம்ம வந்து அங்கே வந்துட்டோம், கிட்ட வந்துட்டோம். it was too good. Lighting was so different. அதுக்கப்புறம் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் பிச்சிட்டாங்க. நீங்கள் பார்க்க அந்த ப்ராப்ஸ் எல்லாமே அவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க. அந்த செட்டாக இருக்கட்டும், லைக் வந்துட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் வரும், அதில் காமிச்ச விஷயங்கள், இடங்கள் எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்குதுங்க. ஐயோ, எடிட்டிங், அந்த மனுஷையா ஓகே, அந்த எடிட்டிங் வந்து முக்கியமான விஷயம். அந்த படத்தில் ஒரு கார்ட்டூன் சின்னோண்டு போர்ஷன் வரும், அதே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகேயா? அண்ட் இப்போது ஒரு ஒரு ஹாரர் மூவி எடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது இந்தந்த எலிமெண்ட்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தில் எல்லாமே இருந்துச்சு. நீங்கள் எதுவுமே மிஸ் பண்ண மாட்டீங்க. அண்ட் நாங்கள் அந்த படத்தில் சிரித்தோம், நாங்கள் அந்த படத்தில் பயந்தோம், நாங்கள் அந்த படத்தில் ரொம்ப ஃபீல் பண்ணோம், ரொம்ப சோகமாக இருந்தோம். ஸோ இதுதான் எங்களோட ஃபீலிங் ஆக்சுவலி. ஸோ ஒரு ஜர்க்கு தூக்கி போடும். இன்னொன்று என்னென்னா, நம்ம போகிறப்போ என்ன யோசிச்சோன்னா, என்ன எப்போ போல் ஒரு நார்மல் ஹாரர் ஃபிலிமாக இருக்கும், இல்லை டார்க் ஹியூமர் ஹாரராக இருக்கும், இல்லை ஒரு சாதாரண த்ரில்லராக இருக்கும். பட் இல்லைங்க, இது டோட்டலாக வேறு மாதிரி இருந்துச்சு. லைக் அந்த படத்துக்கு வச்ச பேர் மாதிரி மிருக சிரீஷம், என்னங்க அந்த மாதிரி இருந்துச்சு. 3 விதம் டிஃப்ரெண்ட் கதையை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. எவ்ரிதிங். ஆக்டர்ஸ், வி ஷுட் டாக் அபவுட் ஆக்டர்ஸ். எஸ். எல்லாமே சும்மா வரல, எல்லாத்துக்குமே ஒரு நல்ல கேரக்டர் இருக்கு, நல்ல கேரக்டர் ஆர்க் இருக்கு. எல்லாமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. வெல் ரிட்டன் கேரக்டர்ஸ் எல்லாமே. டைரக்டர், அதுக்கு குடோஸ் டு த டைரக்டர் அண்ட் த என்டையர் டீம். தே டிட் அ ரியலி குட் ஜாப். ஏன்னா வந்து எந்த ஒரு டீமும் வந்துட்டு, அதான் நான் அங்கே ப்ரீமியம் முடிச்சுட்டு எங்கள்கிட்ட கமெண்ட் கேட்ட போய் நாங்கள் சொல்லியிருந்தோம், ஒரு டீமுக்கு இன்னொரு டீம் சலைச்சவங்க இல்லைன்னு சொல்லியிருந்தோம். எல்லாருமே சேர்ந்து அழகாக, லைக் அவங்களோட 110% கொடுத்துருக்காங்க. 100 தான் மார்க்னா அவங்க அதை விட கூட கொடுத்த வாசி தான் அந்த படத்தை வந்து நம்மளால் வந்துட்டு ஃபீல் பண்ண முடியுது, க்ளோஸாக எடுத்துக்க முடியுது. என்னங்க இப்படி இருக்கு, அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. மியூசிக், ஆக்சுவலி அது சொல்லியிருந்தாங்க, அவங்க இன்னும் பாட்டு எதுவுமே வெளியாக்கலை. யூ கைஸ் வில் பி சர்ப்ரைஸ்ட் டு லிசன் டு த சாங்ஸ். ஆக்சுவலி 2 பாட்டு இருக்குது. அந்த பாட்டு வந்த இடமும் கரெக்டான இடம். அண்ட் ஈவன் லிரிக்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. டயலாக்ஸும் ரொம்ப நல்லா ரிட்டர்ன் பண்ணியிருந்தாங்க. லைக் மனசில் ஆழமாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி இருந்துச்சு. The comedy dialogues will work out. Yep. Yes, அது ரொம்ப ஒர்க் பண்ணும். எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டயலாக் வந்துட்டு, என்னடா சமன் பண்ண மாதிரியா, இதுதான் இப்போ நான் முன்னாடி இருந்தது, இது இந்த மற்ற விஷயம்லாம் இப்போதான் அப்படின்றது. அந்த டயலாக் ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்லா சிரிக்க வச்சுச்சு, நல்ல ஒரு ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் மூவி பார்த்த மாதிரி இருந்துச்சு. வி வில் டாக் மோர் அபவுட் திஸ் மூவி. பட் எங்கள் கைகள் கட்டப்பட்டுள்ளன. ஏன்னா நாங்கள் நிறைய விஷயங்கள் ரிவீல் பண்ண முடியாது, மூவிஸ் பற்றி இன்னும் நிறையா சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக 19 ஜூன் போய் தேட்டரில் பாருங்கள். நீங்கள் பார்த்த கையோடு நாங்கள் ஒரு ஃபுல் ஃப்ளஷ்ட் வீடியோ போடுறோம், எப்படி இருக்குது, ஹவ் வாஸ் த ஃபீலிங்னு சொல்லிட்டு. ஸோ எஃப்எஸ்டி வெளியாக்குறாங்க. ரொம்ப அழகான தரமான ப்ரொமோஷன்ஸில் இருந்து எல்லாமே இந்த படத்துக்கு செஞ்சுட்டு வராங்க. பிகாஸ் அது நம்ம மக்கள்கிட்ட போய் சேரணுன்றதுக்காக நாங்கள் அவசரமாக வந்து பாருங்கள், எந்த செட்டாக காடியில் உட்காந்து இது பண்ணுறதுக்கு காரணமே நம்ம மக்கள்கிட்ட போய் இது சேரணும். நாங்கள் பார்த்துட்டு என்ன ஃபீல் பண்ணுறோம். ஓகே, நாங்கள் எப்பவுமே ஹானஸ்ட்டாக சொல்லுவோம். நாங்கள் ஒருவேளை
ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இல்ல சம்திங் we were not excited aboutனா அதுவும் எங்க மூஞ்சில தெரிஞ்சிருக்கும். ஆமா. மணி இப்ப என்ன ஆகுது செஞ்சு? மணி இப்போ 1 விடிய காலையில 1 நாங்க இந்த ரிவ்யூ செய்றோம். எங்க மூஞ்சி பாருங்க பல் தெரியுது. இல்ல ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லைக் மலேசியா படம் இவ்ளோ நல்ல குவாலிட்டியா வந்திருக்கு. அண்ட் எஃப்எஸ்டிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். பிகாஸ் சம்டைம்ஸ் வந்து அந்த போட்ட காசு வந்து அந்த படத்துலேயே தெரியவே தெரியாது. ஓகேயா, எங்க வந்து போட்ட காசு எல்லாமே தெரியுது. ஈச் அண்ட் எவ்ரி சீன் ஓகேயா எல்லாமே வந்து ரொம்ப மெனக்கட்டிருக்காங்க. ஓகே, ஈவன் ப்ராப்ஸ் எல்லாமே, லொகேஷன், ஓகே. ஸோ இது மேக்கப், எல்லாமே காஸ்டியூம், எவ்ரிதிங் அந்த ஒரு டீடைலிங் இருக்குதே. ஓ மை காட், அது தெரியுது. நல்ல டீடைலிங் போட்டிருக்காங்க, நல்ல ஒர்க் போட்டிருக்காங்க. ஸ்டன்ஸா இருக்கட்டும், ஓ எவ்ரிதிங், கண்டினியூட்டியா இருக்கட்டும், அது கூட இருக்கு. லைக் வந்துட்டு நம்ம அது ரொம்ப பார்ப்போம். ஒரு ஸ்டன் விஷயம் நடந்திருக்கும், அவங்கள காயப்படுத்துறதா இருக்கட்டும், அந்த ரத்தம் வர்றதா இருக்கட்டும், எல்லாமே வந்து அவங்க கரெக்டா பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துல எதை வச்சா கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு யூ கைஸ் வில் see the hard work behind it. வீட்ல இருக்கிற படம், வீட்ல இருக்கிற போட்டோ அது வரைக்கும் ரொம்ப ப்ரிசைஸா இருந்துச்சு. Exactly. So yeah, that's why we both are very happy. கண்டிப்பா இந்த படம் போய் பாருங்க. நாளைக்கு இந்த படம் வெளியாகுது, தியேட்டர்ல போய் பாருங்க. இந்த படம் வந்து உங்க ஃபேமிலி எல்லாத்தையுமே கூட்டிட்டு போய் பார்க்கலாம். ஓகேயா, எங்கேயுமே வந்து முகம் சொலிக்கிற மாதிரி சீன்ஸோ அந்த மாதிரி கிடையவே கிடையாது. பிள்ளைங்க எல்லாமே என்ஜாய் பண்ணுவாங்க. ஓகேயா, ஸோ கண்டிப்பாக போய் பாருங்கள். பார்த்துட்டு அந்த டீமுக்கு வந்து நீங்கள் என்னது சொல்லுங்கள். ஓகேயா, படம் the word of mouth is a powerful weapon, I am telling you. ஸோ நீங்கள் பார்த்ததை சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை ஒரு 4 பேர்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள். இந்த படத்தோட சக்ஸஸ் வந்து அந்த ஃப்ரெஷ் என்டையர் டீமுக்கு நம்ம கொடுக்குறதா இருக்கும். அந்த ஆளுங்களை வளர்த்தா எங்களை மாதிரி அந்த டீமில் இருக்கிற ஒரு ஆளோட அந்த க்ரியேட்டிவிட்டி மைண்டை, ஒரு க்ரியேட்டிவ்ல ஒர்க் பண்ணணும் அந்த ஃபீல்டு அவங்கள தள்ளி விட்ட மாதிரி இருக்கும். நல்லபடியா போப்பா, நீ ஒரு இடத்துக்கு போவ, ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ யா, we happy, we satisfied, right? Yeah, அதுதான். So இதுதான் வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் முதல் ரிவ்யூ ஆஃப்டர் ப்ரீமியர் நான் ஸ்பாய்லர் ரிவ்யூ. ஸோ இதுக்கப்புறம் படம் வெளியாயிட்டோன்னே நாங்கள் இன்னும் நிறைய பேச போகிறோம். ஸோ இது சுட ரிவ்யூ. ஸோ படம் வெளியாகணும்னா கண்டிப்பாக உங்களை நாங்கள் தேடி வருவோம். ஸோ see you guys soon. Don't forget to watch மிருகசீரிஷம் 19 ஜூன். கண்டிப்பாக ஃபேமிலியோட போய் பாருங்கள். You guys will enjoy it. எஸ், அண்ட் மறக்காமல் எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஷேர் எல்லாமே பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ. விடுங்க எல்லாருக்கும். Bye guys. Bye.